2024 நீட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களே, உங்களில் நிறைய பேருக்கு ஆசைப்பட்ட விதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜிலே அட்மிஷன் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வர வாய்ப்புகள் உண்டு. எல்லோருக்கும் நல்ல ரிசல்ட் வரட்டும், அப்படி நமக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லலாம். நல்ல மார்க் வாங்கி ஆனால் கொஞ்சம் மார்க் கம்மியாயதினாலே நீட் எடுக்க முடியல എന്ന് நம்ம சொல்லும் போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எடுக்க முடியல அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும். ஆனாலும் நமது கனவுக்கு பின்னாடி கண்டிப்பா ஓடிட்டே இருக்கணும். எப்போதுமே நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய பாறைக்கல்லு அதை நம்ம உடைக்கணும்னா ஒரு இடியாலே நம்மளாலே உடைக்க முடியாது. சம்டைம்ஸ் சில ஆளுகளுக்கு 2 இடி தேவை வரும், சில ஆளுகளுக்கு 3 இடி தேவை வரும். எதா இருந்தாலும் நல்ல மார்க் வாங்கி ஆனால் கவர்மெண்ட் சீட்ல எம்பிபிஎஸ் கிடக்கிற அளவுக்கு வரல, கையெத்தும் அகலத்தில் அந்த ஒரு வாய்ப்பு மிஸ் ஆனவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவலை வரும். அந்த ஒரு டைம் நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா, நீங்க உங்கள்ட்ட கனவு விட்டு வெளியே போகாதீங்க, அதுக்கு பின்னாடி ஓடுங்க. இந்த மாதிரி மார்க் கம்மியானதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் சொல்றது அவங்களுக்கு கிடைக்காமல் போய சப்போர்ட்டும் கைடன்ஸும் ஆயிருக்கு. ஜால் நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் 2024 நீட் எக்ஸாமினேஷன் எழுதிய மாணவர்களில் 100% மாணவர்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தது. அவங்க லாஸ்ட் இயர் வாங்கிய மார்க் 300 ஆகட்டும், 400 ஆகட்டும், 500 ஆகட்டும், அதை விட பெரிய அளவுக்கு மார்க் அவங்களாலே வாங்க முடியாது. அந்த ஒரு நம்பிக்கையுடன் தான் இந்த மாதிரி கைடன்ஸ் தேவையான, சப்போர்ட் தேவையான மாணவர்களுக்கு நல்ல ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்தது. அதாவது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கும், இல்ல 2 வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கும். இப்போது கொஞ்சம் மார்க் கம்மியாயதுனால எம்பிபிஎஸ் அட்மிஷன் எடுக்க முடியாமல் போன அப்படிப்பட்ட மாணவர்களை பினான்சியலி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். 2025 நீட் எக்ஸாமுக்காக ரிப்பீட் பண்ணணும் ஆசைப்படுற மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க போறோம், அந்த ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ண. என் கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஜால் நீட் அகாடமியோட கோஆர்டினேட்டர் சயீத் ஆயிஷா மேடம் கூட இருக்கு. ஓகே ஆயிஷா மேடம், நம்ம இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஆனா ஜால் நீட் அகாடமியோட ஸ்காலர்ஷிப் அதுக்கு எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது நீங்க கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அதாவது இப்போ பொதுவாக நம்ம வெளியே எல்லா பெரிய இன்ஸ்டியூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு எக்ஸாம் வச்சு அதில் அந்த பிள்ளைங்க என்ன ஸ்கோர் வாங்குறாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்கோரை வச்சு அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் அவ்வளோ ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம வந்து அவளை எவ்வளோ கீழே இருந்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து அவங்களோட நீட் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு நம்ம ஒரு மார்க் பார் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு மேலே ஸ்கோர் வாங்கியா யாரா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப் நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் மாணவர்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் வச்சு, ஒரு பவுண்டரி ஸ்கோர் வச்சு அதுக்கு மேல மார்க் வாங்குற எல்லோருக்கும் நம்ம கொடுக்க போறது 40% ஸ்காலர்ஷிப் தான். நம்ம 1 இயர் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுக்கு வாங்குற ஃபீஸ் இங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வாங்குற ஃபீஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது ஒரு நாமினல் ஃபீஸ் தான். அதில் நம்ம ஸ்காலர்ஷிப் ஆகி எத்தனை பெர்சன்டேஜ் அவங்களுக்கு ஃபீஸ் நம்ம கம்மி பண்ணி கொடுக்க போறோம், அந்த விஷயம் கூட மேடம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வச்சிருக்கிற டோட்டல் ஃபீஸ்ல இருந்து நம்ம 40% அவங்களுக்கு வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 40% அவங்களுடைய நீட் மார்க் கட் ஆஃப் வச்சுட்டு அதை ஒரு பேஸா வச்சுட்டு நம்ம 40% அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கேட்டகரியிலையும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு அது கூட சொல்லுங்க. ஓசி கேட்டகரியில வந்து 610 and above இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அதாவது ஓசி கேட்டகரி இந்த சென்ஸ் ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரி. ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரி. அப்புறம் பிசி கேட்டகரிக்கு 520 and above. அடுத்தது பிசிஎம் அண்ட் எம்பிசிக்கு 500 and above. எஸ்சி கேட்டகரிக்கு 460 and above. நம்ம பொறுத்த வரைக்கும் நமது ஒரு பாலிசி என்னதுன்னா, நல்லா ஸ்கோர் வாங்க முடியும், நல்லா திறமைசாலிகளான ஸ்டூடெண்ட் அவங்க நீட் ப்ரிப்பரேஷனுக்காக செலக்ட் பண்ணிய கோச்சிங் சென்டர்ஸில் இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட்டும் கைடன்ஸும் கிடைக்காததினால் நிறைய பேர் கீழே போறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா அங்க வரக்கூடாது. காரணம் பள்ளத்தில் வீணு படுத்திட்டு இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள நம்ம கை கொடுத்து தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வரணும். ஜால் நீட் அகாடமி படிக்கிற எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் அவங்களோட மேக்சிமம் பொட்டன்ஷியல் வெளியெடுக்கிறதுக்கு தேவையான விதம்
ஸ்பெஷல் இன்டென்சிவ் கேர் யூனிட். நீட் கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் தான் ஜாலிட் அகாடமி அப்படி சொல்றது. இங்க இருந்து ஒரு மாணவருக்கு கிடைக்காத ஒரு கைடன்ஸும் சப்போர்ட்டும் வேற எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லும் கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுடைய எதிர்கால மருத்துவர் ஆகணும் அந்த கனவு சம்பந்தப்பட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க ஜாலிட் அகாடமி வந்து விசிட் பண்ணிக்கோங்க. இப்ப ஏற்கனவே நீங்க ஒரு பயிற்சி மையத்தில் படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச ரிசல்ட் வரல அப்படின்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உங்கள் ரிசல்ட் ஃப்ரூட்ஃபுல் ஆகும்.